We were getting our steel from Mexico. We were getting our steel from Canada. மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து எமது நாட்டுக்கு இரும்பு கம்பிகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அவற்றுக்கான தீர்வை வரியினை 25 வீதத்திலிருந்து 50 வீதம் வரையில் அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். அமெரிக்காவின் இரும்பு தொழில்துறையை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இரும்பு மற்றும் அலுமினிய இறக்குமதிகள் மீதான தற்போதைய வரி புதன்கிழமை முதல் 25 வீதத்திலிருந்து 50 வீதமாக அதிகரிப்பதற்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையூடாக இரும்பு தொழில்துறை மற்றும் தேசிய விநியோகத்தை அதிகரிக்க உதவும் என்பதுடன் இதனூடாக சீனாவினை சார்ந்திருப்பது குறைவடையும் என பென்சில்வேனியாவின் பிட்ஸ்பர்கில் நடைபெற்ற பேரணி போதே ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவின் இரும்பு கம்பிகள் மற்றும் ஜப்பானின் நிப்போன் இரும்பு கம்பிகள் உற்பத்திக்கிடையில் இணக்கப்பாடு ஏற்படுத்துவதன் ஊடாக இரும்பு கம்பி தொழில்துறையில் 14 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்யவுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் எதிர்காலத்தினை கட்டியெழுப்புவதற்கு சீனாவின் இரும்பு கம்பிகள் தேவையில்லை. பீட்டர்ஸ்பர்க் இரும்பு கம்பிகள் மூலம் உறுதியான அமெரிக்காவினை கட்டியெழுப்ப முடியும். உங்களிடம் இரும்பு கம்பிகள் இல்லை என்றால் நாடு உங்களுக்குரியது அல்ல. உங்களிடம் கம்பிகள் இல்லை என்றால் ராணுவத்தினை உருவாக்க முடியாது. இரும்பு கம்பிகளை பெறுவதற்காக ராணுவ கப்பல்களை சீனாவுக்கு அனுப்புமாறா கூறுகின்றீர்கள். இது தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை.